ரைட். சூரியனை விட நட்சத்திரங்கள் பல மடங்கு பெருசு. பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கு. அங்கே இருந்து சூரியனை பார்க்கும்போது ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும். அதே இது அது அங்கே இருந்து பூமியை பார்க்கும் பொழுது பூமி அதை விட சின்ன புள்ளியாக தான் தெரியும். அதுக்குள்ளே இருக்கிற மனுஷனை நம்ம மனுஷ கண்களாலேயோ எந்த மிஷினாலேயோ பார்க்க முடியாது. அல்லேலூயா. அந்த மனுஷனை யார் நினைக்கா? தேவன் நினைக்கிறார். அதான் பெரிய காரியம். அந்த மனுஷனை தேடி வருகிறார். வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனை உண்டாக்குன அன்னைக்கே அவன் பாவம் பண்ணிட்டான். பாவம் பண்ண உடனே அவனை மீட்டெடுக்கணும்னு அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ அல்லேலூயா நன்றியோட துதிக்கிறேன், நான் உங்களுக்காக மரிக்க போகிறேன், மரித்து அல்லேலூயா உங்களை மீட்டெடுப்பேன், ஆனால் உங்களுக்கு இந்த சாபங்கள் எல்லாம் உங்களை பின்தொடரும் அப்படின்னு இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அநேக சாபங்களை சொல்லுகிறார். இந்த மனுஷனை ஆதாம் செய்த பாவத்தினாலே இவங்க தேவனுக்கு விரோதமாய் அநேக பாவங்களை செய்த உடனே அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் தேவன் பல நேரங்களிலே போராடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வரையும் இன்னைக்கு அநேகர் ஜெபத்தில் கலந்துருக்காங்க. இன்னைக்கு 25 பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே தேவனுடைய ஆட்கள் இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. அதே மாதிரி தேவனை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அநேகர் உண்டு. எனக்கு சுகம் வேணும், எனக்கு வயிற்று வலி குணமாகணும், இது ஒரு பிரிவினர். ஆனால் இன்னொரு பிரிவினர் இருக்காங்க, அவங்கள தான் நமக்கு வேணும் ஊழியத்தில். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஆண்டவர் கொடுத்தாலும் சரி, என்னை கொண்டு போட்டாலும் சரி, என்னை தள்ளுனாலும் சரி, நான் அவரை சேவிப்பேன் அப்படிங்கிற உள்ள வைராக்கியம் உள்ளவர்கள் நமக்கு தேவை. அப்படிதான் நம்மெல்லாம் வந்தோம் இயேசுவின் நாமத்தினால. என் இளமையை ரொம்ப பகுதியை தேவனுக்காய் செலவழித்தேன். அடித்து சொல்ல முடியும். என் இளமையில் 30 வயசுல இருந்தே ஓடிக்கொண்டே இருந்தேன். அவன் சொத்து சேர்க்கவும் வீடு கட்டவும் பணம் சேர்க்கவும் அலையும்போது நான் தேவனுடைய ராஜ்யம் கட்ட வேண்டும் என்று அலைந்தேன். அந்த உத்வேகம் அதில் நான் எனக்கு இருந்த மாதிரி கூட ஒரே ஒரு மனுஷனை கூட நான் பார்க்க முடியல. அந்த எல்லாவற்றையும் தூக்கி போட்டு தேவனுக்காய் ஓடக்கூடிய தன்மைகள். கஞ்சி இருந்தாலும் இல்லாட்டாலும், பசி இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவனுக்காய் ஓடக்கூடிய தன்மைகள் வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்களை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். என்ன ஆனால் என் பிள்ளை சுகமானும், என் பொண்டாட்டி சுகமானும், என் புருஷன் சுகமானும், வயிற்றுக்கு சோறு கிடைக்கணும், இதுக்கு தேவன் இல்லை, இயேசுநாதர் இல்லை. இதுக்கு விக்கிரகமே போதுமானது. அது பாகால் செழிப்பின் தேவதை. ஆனால் இயேசுநாதர் பரத்திற்குரியவர். அவர் ஆத்துமாவை பூர்ணப்படுத்துகிறவர், இயேசுவை போல மாற்றுகிறவர். ஆனால் ஜனங்கள் தேவைகள் பூரா உலகத்தை சார்ந்தவர்கள் பூரா உலகத்தில் ஏதாவது கிடைச்சிட்டுனா பிடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஜனங்கள் தேவை. அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள், அவர் வேதத்தை வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள், அவர் பாவத்துக்கு பயப்படுகிறவராக இருப்பார்கள், உலக ஆசிக்கு அல்லேலூயா சார்ந்திராதபடி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அநேக ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லேலூயா நோக்கமாய் சித்தமாய் கொண்டு இருப்பார்கள். இப்போ என்ன ஆகுது? நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு தேவனுக்கு அழகா தெரியுது. நாம் வானத்தையும் பூமியும் படைச்சிட்டோம். படைச்ச பிறகு இந்த ஆதியாகமம் 1 வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு இடையில ஒரு யுகமே கழிந்தது. அது அல்லேலூயா மனுஷனை படைப்பதற்கு முன்பாக ஒரு யுகம் கழிந்தது. அந்த யுகத்தை பிசாசானவன் கெடுத்துப்பட்டால் அதுக்கப்புறம் 2வது உலகம் படைக்கப்பட்டது. 2வது உலகத்தில் தான் மனுஷனை படைக்கிறார். மனுஷனை படைக்கும் பொழுது மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் பகிரங்கமான கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். முதனாலே அவன் பாவத்தை செய்தபடினாலே அது சாபம் வரும் என்று எச்சரிக்கிறார். அந்த சாபம் அவர் 3ஆம் அதிகாரத்தில் வருகிற சாபம் அன்னைக்கு மட்டுமல்ல, அதாவது சிலுவை மட்டுமல்ல, அல்லேலூயா கடைசி இந்த பூமி முடியும் வரை உள்ள காலங்களுக்கு உண்டான சாபத்தின் சக்திகள். அதுக்கு ஒரு பிராயச்சித்தமும் வைத்தார். அந்த 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் கொதிங்காலை நசுக்குவாய். என்ன அர்த்தம்னா, சிலுவையில் இயேசுநாதர் மரிக்க போகிற காரியங்களை முதல்ல அவர் சொல்லி அதுக்கப்புறமா மனுஷன் எச்சரிப்பாக இருப்பான் என்று நினைத்தார். இல்லை,
அதுக்கப்புறம் தாறுமாறாய் மக்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கும் கூட அப்படிதான். நன்மை பெற்ற அநேக ஜனங்கள் சத்தியத்துக்கு பயப்படாதபடி துணிகரமான பாவங்கள் இறங்குகிறார்கள். ஏன்னா அநேக பார்க்க நம்ம பையன் தவறு செய்கிறான், எனக்கு அது மனசுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கு. பையன் பயங்கரமான தவறு செய்யலாம், அது தவறுன்னு சொல்லி அந்த பையனை சார்ந்து வாழாமல் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு யோக்கியதை இல்லை. என்ன பைபிளை தூக்க பையன் அயோக்கியத்தனம் பண்ணதான்னு தெரியுது, ஆனால் அயோக்கியத்தனத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், ஆனால் இங்கே இயேசுநாதரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் அநேக கிறிஸ்துவர்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க. நம்ம இப்போ புருஷன் தப்பு பண்ணாலும் சரி, அதுவும் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிள்ளைகள் பயங்கரமான துணிகரமான வேசித்தனம் பண்ணாலும் சரி, ஊரடித்து ஒலையில் போட்டாலும் சரி, சத்தியத்தை மீறி இயேசுகாசு காரி துப்பினாலும் சரி, அவனை தேவன் காப்பாற்றணும், அவனை ஆசீர்வதிக்கணும், அவனை பாதுகாக்கணும்னு சொல்லி அநேகர் தேவனை சேவிப்பதை கண்டிருக்கிறேன். எது கேட்பாங்க, கேட்டால் கேட்டுட்டு போகிறாங்க, எனக்கு பற்றி பிரச்சனை இல்லை, இதுதான் காரியம். நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தேவன் பரிதபிக்கிறார். நான் இப்போ சொல்றது கூட பரிதபிக்கும் காரியம். ஏன்னா நீ அப்படி செய்கிறதுனாலே உங்களுடைய மரணம் மிக கொடூரமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளையின் மரணம், பிள்ளையின் எதிர்காலம் பயங்கர கொடூரமாக இருக்கும். வேசித்தனம் பண்ண அநேக நான் பார்த்துருக்கேன். எனக்கு 65 வயசு ஆகுது. என் 65 வயசில் நான் பார்த்த சர்வீஸில் ஏகப்பட்ட வேசிக்கல்லர்களை பார்த்துருக்கிறேன். திருமணம் நடக்கு, திருமணத்தில் தாலி கட்ட போகிறான், தாலி கட்ட போகிற பெண்ணை என் கூட நிற்கிற பையன் கண்ணடிச்சோன்னா அந்த பிள்ளை மறுபடியும் இங்கே கண்ணடிக்கு. திருமணம் நடக்கும் போது அந்த அந்த பையன் சொல்கிறான், பாரு அந்த அந்த பிள்ளை என்னை பார்த்து கண்ணடிச்சு இன்னும் கண்ணடிக்க பாருன்னு அடுத்தால கண்ணடிக்க அங்கே இப்போ இல்லை, நான் சொல்லலை, 20 வருஷத்துக்கு முந்தி நடந்த கதைகளை சொல்லுகிறேன். ஆனால் அதே பையனுடைய மரணத்தையும் பார்த்துருக்கிறேன். வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து துடிச்சு செத்தான். தேவன் எல்லாருக்கும் தேவன் எல்லாருக்கும் நியாயாதிபதி, எல்லாருக்கும் நீதி செய்கிறவர். நியாய தீர்ப்பு ஒரு நாளும் தப்புவதில்லை. நான் அவனுடைய மரணத்தை ரோட்டில் போகிற பொம்பளை அப்படியே இப்போ கையை பிடிச்சி இழுக்கக்கூடிய ஆள்கள்லாம் பார்த்துருக்கேன். தெருவில் பெரிய பெரிய ரவுடிகளை பார்த்துருக்குறேன். தெருவில் வாங்க, நாங்கள் அதை நிரூபிக்க முடியும். ரோட்டில் போகிற வியாபாரம் விற்க வரவா, இட்லி விற்க வரவா, தேங்காய் விற்க வருவாங்க, அவங்களெல்லாம் கையை பிடிச்சி நடு ரோட்டில் இழுக்கக்கூடிய ஆளெல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்களுடைய முடிவையும் பார்த்துருக்கிறேன். அநேகர் கிறிஸ்துக்குள்ளே வந்து பாவம் எதுன்னு தெரிஞ்சு வருவோம், சாபம் எதுன்னு தெரிஞ்சு வருவோம். பிள்ளைகள் பண்ணுகிற தவறுக்கு உடந்தே இருங்கன்னா உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? அவங்க அறியாதவர்கள், அவங்களுக்கு சில அடிகள் தான், அறிந்த உங்களுக்கு பல அடிகள் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை தேவன் விட்டு வைத்ததில்லை. தாவீது பத்சேபாளை தவறு பண்ணதுனால உன் பிள்ளைகள் 4 செவருக்கு மத்தியில் செஞ்ச, ஆனால் உன் பிள்ளைகள் சூரியனுக்கு கீழே செய்யும்னா பெற்ற பையன் பெற்ற மகளை அல்லையா கெடுத்துட்டான், பலாத்காரம் பண்ணிட்டான், கேடு ஆயிட்டு. உப்பரியின் மேலே அல்லையா தன்னுடைய மறுமனை ஆட்டியெல்லாம் கொண்டு போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். பெத்த பையன் ஐயோனுடைய மனைவியை அவன் எடுத்து மகன் நடத்து அல்லையா உப்பரியின் மேலே ஊர் பார்க்க அல்லையா பயங்கர கேவலப்படுத்தினான் தாவீதை. காரணம் என்னன்னா இந்த இச்சையின் காரியங்கள். அதனால தான் 83 சங்கீதத்தை எழுதினான். அநேகருக்கு இந்த காரியம் புரியல. அவங்க அல்லையா கண்ணை மூடிக்கிட்டு அல்லையா உலகம் இருண்டதுன்னு நினச்சி தான் போனேன். அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகள் எப்படி இருந்துட்டு போட்டோம், நான் மாத்திரம் கரெக்டாக இருக்கணும். சத்தியம் தெரியும், பாவம் தெரியும், ஆனாலும் அந்த பிள்ளைகள் காரியங்களில் விட்டு பிடிக்கணும், அல்லையா காப்பாற்றுவார்னு நினைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் மேலே பயங்கர தண்டனை வராது, உங்கள் மேலே தான் வரும். பாவம் செய்கிறவருக்கு, பாவத்துக்கு இடம் கொடுக்குறவங்களுக்கும் அல்லையா பயங்கரமான தண்டனை. பழைய ஏற்பாடில் அது செய்தால் தான் தண்டனை. புதிய ஏற்பாடு வரும்பொழுது கண்களின் இச்சையை பயங்கர கொடிய தண்டனைக்கு உட்படுவார்கள். அல்லேலூயா. அதனால தேவன் பரிதபிக்கிறார். ஒரு பரிசுத்தவான், ஒரு இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், சிலுவை சுமந்தவன், இயேசுவை தரித்து கொண்டவன், நீதி உள்ளவனாய் மாறின பின்பு அவன் பாவம் செய்வனானால் தேவன் பயங்கரமாய் பரிதபிக்கிறார். அவருடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோடு போராடுகிறது. நீங்க ரட்சிக்கப்படலைன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இல்லாதனால நீங்க செய்யற பாவத்தின் தன்மைக்கு உங்களுக்கு ஒன்றும் புரியாது.
ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆவியானவரை பெற்ற பின்பு செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆவியானவர் உங்களோடு போராடுவதை நீங்கள் காண முடியும். அநேகரோடு போராடுகிறார் தேவன். நீ இந்த பாவத்தை செய்துட்ட அப்படின்னு சொல்லி போராடுகிறார். சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரிலாம் நடிக்க முடியாது தம்பி. நீங்க யாரா இருந்தாலும் சரி, சத்தியம் தெரிஞ்ச பிறகு தெரியாத மாதிரி 4 பேருக்கு மத்தியில் நடிக்கலாம். ஆனால் சத்தியத்தின் தண்டனை உண்டு. யாரா இருந்தாலும் சரி, தண்டனை உண்டு. யாருமே தேவனுடைய தீர்ப்புக்கும் தேவனுடைய காந்திக்கு மறைவாய் எங்கே போவேன்? அவர் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குடைய நீதிக்கு முன்பாக எங்கே போக முடியும்? ஒருத்தரும் ஓடியெல்லாம் ஒழிய முடியாது. பலவான்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் வேதம் சொல்லுது. துன்மார்க்கர் பதரை போல மாறுவார்கள் வேதம் சொல்லுகிறது. அவர் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்பவன் யாருன்னு எழுதியிருக்கிறது. அதனால ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது, ஒரு மனுஷன் சத்தியத்தை மீறும் பொழுது, ஒரு மனுஷன் தேவ எச்சரிப்பை மீறும்போது தேவனுடைய இருதயம் மனுஷ ஆவியோடு போராடுகிறது. யாராவது செல்ல வாசிக்கலாம். 6வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அப்போது கர்த்தர், என்னுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோடு போராடுவதே இல்லை, அவன் மாம்சம் தானே. அவரு 6 அதிகாரம் வரையும் யான்னு கேட்டா, ஆணுக்கு ஆணு கல்யாணம் முடிக்காம, பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் முடிக்காங்க. அல்ல, மிருகத்தை விட கேவலமாய் விபச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கலாம். 5வது வசனமா 6வது வசனமா? ஆமென். பொல்லாதவைகள் என்றும் ஆமென். போதும். பூமியில அக்கிரமம் பெருகிட்டு, பாவம் பெருகிட்டு, ஆனால் இந்த பாவம் செய்கிற மனுஷனுக்குன்னா அன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கும். நான் தண்ணி அடிச்சிட முடியும், நான் எந்த தவறு பண்ணிட முடியும். அந்த தவறு உலகத்தின் ஆசை இச்சைகளில் ஒரு நாள் மாத்திரம் சந்தோஷமா இருக்க முடியும். அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்கு நான் பல நாட்கள் கரையும் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதனாலதான் நான் கட்டுப்படுகிறேன். தேவ வசனத்துக்கு கட்டுப்பட காரணம் என்ன? தேவ தீர்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்ததுனாலதான் மனுஷன் தேவனுடைய தண்டனைக்கு பயப்படுகிறபடினால்தான் பாவத்துக்கு உட்படாமல் தேவனை சேவிக்கிறோம். ஆனா பரிதபிக்கிறார் தேவன். அவர் என்ன சொல்றாரு? ஐயோ மனுஷன் தானே, ஐயோ அவன் மாம்சம் தானே, நான் அவனோடு நான் எப்படி போராடுவேன்? நான் இவ்வளவு நாள் போராடினேன், ஆவியோடு போராடினேன். அவனால் அவன் மனம் திரும்ப மாட்டேங்கான், அவன் தேவனை சேவிக்க மாட்டேங்கான். அவர் எந்தெந்த சூழ்நிலையில 7வது அதிகாரத்தில் அழிக்க போறாரு தேவனை, உலகத்தை பூரா அழிக்க போறாரு. 100 வருடங்களை சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. நோவா 600 வயசுல அல்லேலூயா இயேசுநாதர் கர்த்தர் சொன்னார் உலகத்தை அழிக்க போறவனு. 700 வருஷம் வரை அவன் சுவிசேஷம் சொல்லுகிறான். எல்லாரும் ஓடியாங்க, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்ப. யாருமே கேட்கிற மாதிரி இல்லை. கனத்த இருதயத்தோடு, பரிதபிக்கிற இருதயத்தோடு இந்த பூமியை அழித்தார் தேவன். அல்லேலூயா. தண்ணீர்னாலே அல்லேலூயா பூமி எங்கும் தண்ணீர், அல்லேலூயா வானத்தை தொடுமறை தண்ணீர், உலகத்துல எல்லாம் முங்கி போச்சு. மனுஷன் மாண்டு போனான். மனுஷன் தேவனுடைய இருதயம் அப்படியே போராடியது மனுஷனோடு, மனுஷ ஆவியோடு போராடியது. இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டான். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு தேவன் இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டாரா? இன்னைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இன்னைக்கு இந்த காயம் இருக்கிறது. அவருக்கு நியாய தீர்ப்பு தெரிகிறது. நான் செய்கிற தவறுக்கு உண்டான நியாய தீர்ப்பு அவர் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் சுமந்துட்டாரு. எல்லாம் அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் அவர் என்னை சகித்து கொள்வார், என்னை பொறுத்து கொள்வார் அப்படின்னு அநேகர் நினைக்கிறார்கள். எத்தனை பேர் எங்கள் தெருவில் இருந்தவங்க போகிற ரவுடி தான். ஒரு ரவுடி 2 ரவுடி இல்லை, ஒவ்வொருத்தன் ஸ்டேட் ரவுடி, ஒவ்வொருத்தன் அல்லேலூயா நண்டியோடு அல்லேலூயா அவன் பேரை டிஸ்ட்ரிக்ட் ரவுடி, டிசின்னு தான் கூடுவான். அவங்களாம் செத்ததை பார்த்தா பயங்கர கோரசாவுகளை செத்தார்கள். நான் பார்த்துருக்கேன். பார்த்த போய் தான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன்.
பார்க்க போய் தான் நானும் அவங்க கூட சில அக்கிரமங்கள் பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் ஊருக்கு போனோம்னா அந்த அக்கிரமத்தை பார்வையில் தான் என்னை பார்க்கிறான். நான் மனம் திரும்பி இயேசுவை தரித்து கொண்டிருக்கிற பார்வையில் அவன் பார்க்க மாட்டேங்கான். ஆனால் நான் நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக்கிட்டேன். என்னோட சேர்ந்த எத்தனை பேர் மாண்டு போனார்கள். லேசாக படுத்து உறங்கிட்டு சாகிறது இல்லை, நொந்து நாட்கள் போகாதான்னு சொல்லி செத்தாங்க. காலை எடுத்துட்டான் ஒரு பெரிய ரவுடிக்கு. போலீஸ்காரனை பார்த்து சொல்லுவான், போலீஸ் எங்கப்பா இந்த கறியை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு போ அப்படிமா. அந்த போலீஸ்காரன் ஐயாயிரம் சொல்லி நீ போய் கறியை எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போமா. அவ்வளோ பெரிய ரவுடி. ஆனால் கடைசியில் காலை துண்டை எடுத்துட்டு 1 வருஷமாக படுக்கையில். நான் சொல்லும் போது உங்களுக்கு அசால்ட்டாக இருக்கும். எல்லாம் என்னன்னு நீங்கள் என்கிட்ட விசாரியுங்கள். அதுக்குண்டான சத்தியத்தை கேளுங்கள், அதுக்குண்டான நிரூபணத்தை கேளுங்கள். நான் உங்களுக்கு நிரூபிக்கின்ற ரெடியாக இருக்கேன். வேண்டாம், தேவனுடைய நீ ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் போதும், ஒவ்வொரு தடவை சத்தியத்தை மீறும் போதும் தேவனுடைய இருதயம் பரிதபிக்கிறது. ஏனென்றால் இந்த பூமியிலையும் மறுமையிலையும் நீங்கள் பயங்கரமான தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் போராடுகிறார். இந்த 6 அதிகாரத்தில் நிறைய போராடுகிறார், காயரோடு போராடுகிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சந்ததியோட தேவன் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க போராடுகிறார். ஆனால் கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில் அக்கிரமம் மிகுதியாயிட்டு, நாள்தோறும் இருதயம் பொல்லலாயிட்டு, இனிமேல் இந்த பூமியில் மனுஷனை வைக்க முடியாத சூழ்நிலை தேவனுக்கு ஏற்பட்டது. அவர் எவ்வளவுதான் மனுஷனோடு போராடியும் முடியலை. உலகத்தை பூரா அழிச்சிட்டு 8 பேரை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மிருகஜீவன்கள், அதுக்கப்புறம் பழகி பெருகினார்கள். நாம் ஆதாமின் சந்ததி மட்டுமல்ல, நோவாவின் சந்ததி. நாம் அதில் மறுநாளே பாவம் செய்தான் கானான். அவன் கானான் பாவம் செய்தபடினாலே கானான் சந்ததி பாவ சந்ததியாகும், மற்ற சந்ததியெல்லாம் பரிசுத்த சந்ததியாகவும் மாறியது. நீங்கள் 9ஆவது அதிகாரம் அல்ல, 10ஆவது அதிகாரம் அல்ல, தேவன் வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனம் விட்டு இருப்பேன் என்று லூசிபர் என்ன சொன்னானோ அதே காரியத்தை தான் அந்த காயின் சந்ததிகள் செய்ய ஆரம்பித்தது. தேவன் வானத்திலிருந்து இறங்கி எல்லாத்தையும் பூமியில கீசை எல்லாத்தையும் தார்மாராக்கினார், சிதறடிக்க பண்ணினார். பூமியில எல்லாம் தேவன் ஒவ்வொரு தடவையும் பரிதபித்து ஒவ்வொரு காரியங்களை சீர்திருத்த உங்க குடும்பத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் முயற்சி செய்கிறார். சத்தியம் தெரிஞ்சு சத்தியத்தை மீறுகிறவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவர் தெரிஞ்சு ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு மீறுகிறவர், உணர்த்துதலுக்கு மீறுகிறவர் எத்தனை பேர்? 11ஆவது அதிகாரம் வரும்பொழுது சின்னவண்ணமாக்கினார், தேசத்தை சிதறடித்தார், மக்களை ஒரே இடத்துல இருக்க விடாமல் சிதறடித்தார். ஆனால் மாளிகை மேல மாளிகை கட்டி அவன் தேவனை சந்திக்கணும்னு போறான். ஒரே இடத்துல குடியிருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் சிதறடித்தார். நீங்கள் 10ஆவது அதிகாரம் 11ஆவது அதிகாரம் வரும்பொழுது தான் ஆபிரகாமை எழுப்புகிறார். 12ஆவது அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணும்படியாய் அவனை பிரித்து எடுக்கிறார். பிரித்தெடுத்து அவன் பெருக பண்ணுகிறார். ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, அது 12 கோத்திரங்கள் எகிப்து போனாங்க. எகிப்தில் 6 லட்சம் பேர் ஆனாங்க. அங்கதான் பழுகி பெருகினார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? 70 பேர் தான் எகிப்து போனாங்க. எகிப்து இருந்த ஜனங்களை காட்டிலும் இந்த 70 பேர் பழுகி பெருகினார்கள். அவங்க பயப்படக்கூடிய அளவில் இந்த 70 பேர் மாறினார்கள். இன்னொரு வார்த்தை, பார்வோனுக்கே மோசையை தேவனாய் வைத்தார். உங்களுக்கு தெரியுமா? அதுல வேதத்தில் எழுதியிருக்கு, 10ஆவது அதிகாரமோ 8ஆவது அதிகாரம்னு நினைக்கிறேன். பார்வோனுக்கு தேவனா கர்த்தனாய் வைத்தார். அவ்வளவு தூரம் கொடுத்து ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த எகிப்திலிருந்து பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்து வனாந்தரத்தில் எத்தனையோ காரியங்களில் தேவன் அவர்களுக்கு பரிதபித்து வானத்தை திறந்து மன்னாவினால் போஷித்து காடையினாலே போஷித்து கண்மலையின் தேனினாலே போஷித்து செங்கடலை பிளந்து வஸ்திரம் அழுக்காகாதபடி பாதரட்சை தேயாதபடி நடத்தினார். ஆனாலும் அங்கு கானானுக்குள்ள போனது 2 பேர் தான். மற்ற 6 லட்சத்தில் 2 பேர் மற்ற எல்லாரும் தேவனை மறுதலித்தார்கள். பரிதபித்தார் தேவன். செய்யாத காரியம் என்ன? வனாந்தரத்தில் தேவன் செய்ய மேக சம்பத்தினாலும் மக்கள் நீர் சம்பத்தினாலும் தேவன் நடத்தினார். கேட்கிற நேரம்லாம் பேசினார், நடத்தி கொண்டு போனார். ஆனாலும் கானான் தேசத்துக்கு கிட்ட போனவர் நம்ம எகிட்டு போவோம்னு சொல்லி பிரிந்த கூட்டங்கள் எத்தனை! நன்றியோடு கூட துதிக்கிறேன். அப்பத்துக்கு தண்ணீருக்கும் மோசையை கல்லெடுத்து எரிய துணிந்தவர்கள் எத்தனை! நன்றியோடு உன் பேரை மட்டும் உயர்த்தினேன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் தேவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள்.
அவர் தேவன் சொன்னார், உன் வார்த்தை என் வார்த்தை, உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான், நீ தூர விலைக்க இவங்களை பூரா நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னார். அப்பதான் மோசே சொன்னா, என் பேரனா உங்களுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் ஆண்டவரே, இவர்களை விட்டுரும்னா அவன் பரிதவிக்கிறான். தேவன் பரிதவிக்காதவர் அல்ல, அவர் இந்த மீறினவர்களை வைத்திருப்பதில்லை. அநேகர் நினைக்கிறாங்க இரக்கம் உள்ளவர், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உடையவர், என்ன தப்புனாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். இல்லை, அல்லது அவங்களுடைய கடைசி கால மரணம் மிகவும் கொடியதாக இருக்கும், மிகவும் கொடியதாக இருக்கும். எங்கள் தாய் இறந்தது 50 நாள் அல்ல படுக்கையில் இறந்தது நான் கண்ணால் பார்த்த சாபத்தின் சக்தி என்னங்க புரியும். என் அண்ணன் 15 வருஷம் படுக்கையில் இருந்தால் இது சாபத்தின் சக்தி இவ்வளவுதான் செய்யுங்கிறது எனக்கு புரியும். அந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்கும். நீ இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ இல்லை, பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நீங்கள் மறந்துடவே வேண்டாம். பரிதபிச்சு தான் நம்ம திருத்துவதற்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறார் தேவன். இந்த மோசையில் வனாந்தரத்தில் நியமங்களை வைத்தார், சட்டத்திட்டங்களை வைத்தார், அல்லையா பணிகளை வைத்தார், கற்பனை கட்டளை வைத்தார், அல்லையா அப்படி அவ்வளவு நடத்தி இருந்தோம். அல்லையா தேவன் எனக்கு தேவன் நடத்த வேண்டாம், எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தணும்னு ஜனங்கள் கத்த ஆரம்பித்தார்கள். உடனேதான் தேவன் ராஜாக்களை ஏற்படுத்த ஆரம்பித்தார். கோத்திரத்தில் சின்ன கோத்திரமாகிய பென்னமின் கோத்திரத்திலிருந்து சவுல் ராஜாவை எழுப்பினார். இவ்வளவு செய்திருந்தோம், ஆனால் தேவனுடைய பட்சமாய் மனுஷன் நிற்கவில்லை. இன்னைக்கு வரையும் தேவன் பக்கம் நிற்கிறக்கூடியவர் நிறைய குறைய. எது கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு அலைகிறவங்க தான் அதிகம். தேவ சமூகத்தில் நின்று அல்லையா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணுங்கிற நோக்கமுடையவர்கள் ஒருவர் கூட நீங்கள் பார்க்க முடியாது. நான் ஒவ்வொரு வாரமும் ஏகப்பட்ட பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய நிலைமைகளை அறிவேன், அவங்க தேடுவதை அறிவேன், அவருடைய நோக்கங்களை அறிவேன். என்ன நோக்கம் இருக்கு? நான் சீர்திருத்த மாட்டேன், தேவ சத்தத்தை கேட்க நான் ரெடி இல்லை, ஆனால் தேவன் எனக்கு எல்லாம் செஞ்சிடணும்னு நினைவு தான் அநேகருடைய இதயத்தில் இருக்கு. போராடினோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 95வது சங்கீதம் 10வது வசனம். இந்த 8லேருந்து வாசிக்கலாம். பக்கம் 730. 8வது வசனத்திலிருந்து வாசிப்பேன். 8வது வசனத்திலிருந்து. ஆமென். கடினப்படுத்தாதீர்கள். ஆமென். என்னை பரீட்சை பார்த்து கிரியையை கண்டார்கள். 40. ஆமென். கனத்த இருதயத்தோட சொல்றாரு ஆண்டவர். நான் ஆலோசித்து அலசி ஆராய்ந்து பார்க்கிறேன். 40 வருஷமா இவங்களை வனாந்தரத்தில் நடத்த என் சத்தத்தை கேட்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு செவி கொடுக்க மாட்டேங்காங்க. என் வேத வசனத்தை நடக்க மாட்டேங்காங்க. எத்தனையோ போதனைகளுக்காக ஒரு போதனையின்படி கூட மக்கள் நடக்கிறது இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஜெபிக்கிறது ஒருத்தருமே ஜெபிக்கிறது இல்லை. வேத வாசிப்பே இல்லை. ஆனால் தேவன் எனக்கு எல்லாம் செஞ்சிடணும்னு நினைக்கிற ஒரு முட்டாள்தனமான எண்ணங்கள், நைப்பாசைகள். நான் தேவரை சத்தியத்தை பின்பற்ற மாட்டேன், ஆனால் என் வார்த்தையை தேவன் பின்பற்ற மாட்டேன், உம்முடைய வார்த்தையை நான் பின்பற்ற மாட்டேன்னு நினைக்கிற எத்தனை பேர்? உம்முடைய சத்தத்தை கேட்க நான் ரெடி இல்லை, என் சத்தத்தை நீர் கேளும். உம்முடைய வார்த்தையை நான் பின்பற்ற மாட்டேன், என் வார்த்தையின்படி நீர் நடையும். சொல்ல அலசி ஆராய்ந்து பார்க்கிறார்.
40 வருடங்களாய் அல்லேலூயா இவங்க சத்தம் கேளாதிருந்தும், எத்தனை பேர் மீறுதலுக்கு உட்பட்டும், எத்தனை பேர் தேவனை மறுதலித்தும் அவர் இரக்கமுள்ளவராய் இருந்து அல்லேலூயா கரிசனை உள்ளவராய் ஆலோசித்து அவர்களை நடத்தினார். ஆனால் அதுக்கப்புறம் தான் கடைசியில் சொல்றாரு, இவங்க இருதயம் வலிவு போகிற இருதயம், கனத்த இருதயம், கொளுத்த இருதயம், பல இடங்கள்ல எழுதியிருக்கு. 40 வருஷம் நடந்ததில் அவங்க இருதயத்தை பற்றி எழுதுறது வாசி பாருங்க. கனத்த இருதயம் உடையவர்கள், கடினமான இருதயத்தை உடையவர்கள், அல்லேலூயா கொளுத்த இருதயத்தை உடையவர்கள், வலிவு போகிற இருதயத்தை உடையவர்கள் அப்படின்றார். அவர் என்ன செய்வார்? யாகப்பட்ட. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இழுப்புக்கு தேவன் வரணும், இந்த உலகத்தின் நடப்பின்படி ஆண்டவர் எல்லாத்தையும் நடத்தணும்னு நினைக்கிறார். நீங்கள் அங்கே போனோம், விக்கிரக ஆராதனைகிட்ட போனோம், கொல்லுன்னு கொண்டுட்டு ஒரு டீயை கொடுப்போம். இருந்தவன் தான், நான் விக்கிரக ஆராதனையில் இருந்தவன் தான். ஒரு பிள்ளையை கொடுப்பான், அடுத்த பிள்ளைய கருவிலே அடிச்சிருவான். குடும்பங்களில் எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாக இருக்கேன். என் கூட வாங்க, என் தெருல 42 வரைக்கும் மேலே கூண்டதே கிடையாது. முழுமையான 60 வயசு வந்து செத்ததே கிடையாது. 1-2 செத்ததான் உண்டு, மற்றதெல்லாம் அகால மரணங்கள் தான் அதிகம். மனங்குதாங்க. நான் தேவனை சேவிக்கிறேன், எனக்கு வயசு 65 ஆயிடுது, எனக்கு பலத்தோட கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சத்தியத்தை நான் அறிஞ்சதே எனக்கு பலனா நினைக்கிறேன், தேவனை அறிந்ததே எனக்கு பலனாய் நினைக்கிறேன், தேவனை அறிந்ததே எனக்கு சமாதானமாய் நினைக்கிறேன், தேவனை பின்பற்றுவதே எனக்கு அல்லேலூயா பலனாய் நினைக்கிறேன். ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? தேவன் பரிதபிக்கிட்டோம். நான் நடக்கிறதுக்கு பிறகு தேவன் பரிதபிக்கிட்டோம், எனக்கு நல்லது செய்யணும் கர்த்தர். நீதிமன்றமா செஞ்சாரு. நீங்க அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா தீர்ப்புக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். தேவன் அல்லேலூயா தேவ தீர்ப்புக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தது பழைய ஏற்பாட்டு மனுஷன் செய்த தீமையான காரியத்துக்கு உண்டான தண்டனை. புதிய ஏற்பாடில் மட்டுமல்ல, இந்த மனுக்குலம் அழிவு வரை உள்ள ஜனங்களின் பாவத்தின் மீறுதலுக்கு உண்டான தண்டனையை தேவன் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கவனிக்கணும், இப்போ இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். மனுகுலத்தை உண்டாக்கினது முதல் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் வரை ஒரு நியாயப்பிரமாணங்களின் காலத்தில் சட்டத்தை மீறி தேவனுக்கு விரோதமாய் நடந்து அதுக்குரிய எல்லா தண்டனையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அங்கே அதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமல்ல, அந்த உலகம் முடிவு வரை உள்ள ஜனங்களின் பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையையும் வேதனையும் தேவன் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவர் அல்லேலூயா நன்றியோடு கூட ஒரு கடைசி மனுஷன் இந்த பூமியை விட்டு அவன் நரகம் போறானா பரலோகம் போறானா தெரியாது, அதுவரையும் உள்ள மனுஷ மீறுதலுக்கு உண்டான தண்டனை எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நம்ம நினைக்க கிறிஸ்துவனுடைய தண்டனை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டோம் இல்லை. மனுகுலம் யாராக இருந்தாலும், புத்திஸ்டாக இருந்தாலும் சரி, அவன் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, அவன் எந்த மதத்தை சார்ந்தான், மனுஷனுக்குரிய பாவத்தின் தண்டனையை தேவன் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் ஏற்றுக்கொள்ள இந்த காரியம் கூட தன்னுடைய அல்லேலூயா தேவன் மனுஷன் மேலே வைத்த அல்லேலூயா பயங்கரமான ஆர்வத்தின்படி அவன் மேல பரிதபித்ததினாலே அவனுக்காக ஆவி இறங்குதா? அவர் நியாய தீர்ப்புக்கு அல்லேலூயா நியாய தீர்ப்புல மனுஷன் அவ்வளவு சங்கடப்பட்டுவானு சொல்லி அவனுடைய தண்டனையை குறைக்கும்படியாய், இந்த பூமியிலே பாவம் செய்த மனுஷனுடைய தண்டனையை குறைக்கும்படியாய் சிலுவையிலே அந்த தண்டனையை பூரா ஏற்றுக்கொண்டார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, அல்லேலூயா நீங்க எவ்வளவு பெரிய அல்லேலூயா அந்த உலகத்துல வேசித்தனம், விக்கிராராதனை, கொலைபாதகம் தான் பாவத்திலே பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு நீங்க உட்பட்டிருந்தாலும் சரி, அந்த தண்டனை மரணத்தின் வரையும் கொடிய வேதனையை சரீரத்தில் மட்டுமல்ல ஆத்துமாவிலே ஏற்றுக்கொள்ளணும். அதை தேவன் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்க பூரணமாய் விசுவாசித்து அறிக்கை செய்து விட்டுவிடுவீர்களானால் அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும்.
யாரா இருந்தாலும் சரி, நீ இஸ்லாமியனா இருக்கலாம், இயேசுவே அறியாத பாவியா இருக்கலாம், அல்லது அறிந்து 3 தலைமுறை 4 தலைமுறை தேவனை சேவிக்கிறவனா இருக்கலாம். நீங்க கதறி அழுது தேவ சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டீங்கன்னா உடனே இரக்கம் பெற்று நீங்க அதுக்குரிய தண்டனையை நீங்கள் பெறாமல் இருக்கலாம். நான் அப்படிதான் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டேன். இல்லைன்னா எனக்குரிய தண்டனை, என் கூட சேர்ந்தவனுக்கு இருந்த தண்டனை தான் எனக்கும் உண்டு. ஆனால் அந்த தண்டனையிலிருந்து தப்ப காரணம் சிலுவையை நோக்கி பார்த்து பூரண மனம் திரும்புவதற்குள்ளே கடந்து வந்தேன். அப்படியே அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டேன். இல்லைன்னா நான் அப்படியே தண்டனையை பெறாமல் தப்பிச்சிட்டேன்னா என் பையன் அந்த தண்டனையை சுமப்பான். இப்போ எனக்கோ என் சந்ததிக்கோ அந்த தண்டனை வருவதில்லை. பரிதபிக்கிற தேவன், ஒரு மனுஷனுக்காய் பரிதபிக்கிற தேவன். பரிதபித்து தான் அல்லேலூயா சிலுவையிலே தன்னை மாம்ச ரூபத்தில் வெளிப்பட்டு அடிமையின் ரூபம் எடுத்து பாவ சாயலாகி கோர சிலுவையிலே தன் சரீரத்தையும் மாம்சத்தையும் தன் ஆத்துமாவையும் ஆவியையும் சிலுவையிலே அர்ப்பணித்தார் தேவன். அவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவர். ஆலோசித்து பார்த்தார், அல்லேலூயா ஒரு மனுஷனை பரிதவித்து பார்த்தார், அல்லேலூயா மனுஷனோடு போராடி பார்த்தார். தூக்கி எடுக்க வழியே இல்லை, இவனுடைய பாவத்துக்கு நாம் கிரயம் கட்டுவான்னு சொல்லிதான் சிலுவையில் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நிறைய காரியங்கள் சொல்லணும், நேரம் இல்லை. நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, இந்த நிர்விஸ்வாரமான காரியங்களை தான் இன்னைக்கும் பார்க்குறேன். அசால்ட்டான போக்குகள், ஐம்புலனை அடக்க முடியாத ஒரு அடக்க வேண்டும் என்ற உணர்வே இல்லாத தன்மைகள், அல்லேலூயா சத்தியத்தை அசால்ட்டா மீறுத காரியங்கள். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் நினைக்கிறாங்க. அவர் சிலுவையில் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அநேகர் நினைக்கிறாங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. மரியாள் மடியில் படுத்திருந்த அந்த குழந்தை இயேசுவை பார்த்துருக்காங்க. அங்கே இல்லை, அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் பிதாவின் வலது பரிசத்தில் வீட்டிருக்கிறார். நீங்கள் அல்லேலூயா உங்களை சத்துருவை அவருடைய பாதப்படி ஆக்கும் வரை அவருடைய பிதாவின் வலது வருஷத்தில் அமர்ந்திருப்பார். குறிப்பிட்ட காலம்தான். பரிதவிக்கிறார் ஒரு மனுஷன், அல்லேலூயா பரிசுத்தவான் பாவம் செய்யும் பொழுது தேவன் திரும்ப சிலுவையில் அறையப்படுகிறார்னு பவுல் எழுதுகிறார். மறுபடி சிலுவையில் அறையப்படுகிறார். ஒரு பரிசுத்தவான், ஒரு அபிஷேகத்தை பெற்றவன், ஒரு அல்லேலூயா தேவனை தகப்பனாய் ஏற்றுக்கொண்டவன் ஒரு பாவம் செய்யும் பொழுது, ஒரு நீதி வரும்போது அந்த நீதிக்கேற்ற தண்டனையை திரும்ப சிலுவையில் அறையப்படுகிறார். நான் அதனால தான் நாள்தோறும் சாகிறேன், நாள்தோறும் சிலுவையில் அறையப்படுகிறேன். ஆனால் நாள்தோறும் புதுப்பிக்கப்படுகிறேன். நாள்தோறும் நான் புதிய மனுஷனாய் பிறக்கிறேன். அநேகர் அதை ஒப்பு கொடுப்பதில்லை, தேவன்கிட்ட ஒப்பு கொடுப்பதில்லை. ஒப்பு கொடுத்தாலும் அப்படியே தரையில் முட்டி முட்டி அழுகிறேன்னு அந்த சர்ச்சிலே பார்த்துருக்கேன். அந்த அழுகையை கர்த்தர் விரும்பல. இது வெளிப்புறமான அழுக, உள்ள மனம் கசந்து அழுதான் பேதுரு. அதுக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. அதுக்கப்புறம் அவன் பாவம் செய்யலை. அதுக்கப்புறம் அல்லேலூயா மனசை கலசந்த அழுது 50வது நாள் 120 பேர் கூடியிருந்த இடத்துல அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவன் வல்லமையாய் பயன்பட்டான். தேவனுக்காய் பரிதபிக்கிறார், போராடுகிறார், ஒவ்வொரு மனுஷனையும் அலசி ஆராய்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். தேவன் திரும்ப ஒப்பு கொடுக்கிறார் அவரை. எவ்வளவு பாடுகள் அனுபவித்தார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 2 பேதுருவின் புத்தகம் 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 22 இருந்து வாசிக்கலாம். செல்லுலேயே வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 22 இருந்து வாசிக்கலாம். 21 இருந்து வாசிக்கலாம். அவர் வையப்படும் போது இல்லை, 21 இருந்து அது மேல உள்ள வசனம். நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஆமென். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, நல்ல கழுத, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடங்களை தொடர்ந்து வரும்படி, ஆமென், உங்களுக்கு மாதிரியாய் பின் வைத்து போனார். மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. ஆமென். அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், ஆமென், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நான் பாவங்களுக்கு செத்து, ஆமென், நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, ஆமென், அவர் தாமே தமது சரீரத்தை
காலத்திலே ஆமீன், நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். ஆமீன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். போதும். அல்லேலூயா. அவர் நமக்காக பாடுபட்டார். வேதம் தெளிவா சொல்லுது, அவர்கிட்ட இருள் என்பது கொஞ்சம் மேல் இல்லை. என்னை குற்றம் சாட்ட ஒரு நாள் கூடுமோ அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் எதுக்கு இந்த தண்டனை? சிலுவை தண்டனை. இருக்கிற நியாயப்பிரமாணத்தின் தண்டனையில் கொடிய தண்டனை, முடிவான தண்டனை சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தை தன்னால தன் தோளில் சுமந்து கொண்டார். யாரோ இன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன், விஜய் சேதுபதி சொல்ல 3 ஆணியை பிடுங்க முடியாதவர்னால எப்படி உலக ஜனங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு சொல்கிறான். அவன் அந்த காரியத்தின் தாற்பரியத்தை அறியாத உலக மனுஷன் அப்படிதான் பேசுவான். அவனுக்கு தெரியாது. அந்த பேச்சை நீங்க பேசுனீங்கன்னா நீங்க துரோகி. அவன் உலக மனுஷன், அவன் சினிமாக்காரன், அப்படிதான் பேசுவான். அவனுக்கு தெரியாது. அவர் எதுக்காக 3 ஆணியை ஏற்றுக்கிட்டாரு? நான் பரிதபிக்க கூடாது, நான் இந்த பூமியில் பிசாசை ஜெயிக்கணும், நான் இந்த பூமியில் சமாதானமாக வாழணும், பரலோகத்து வாழ்க்கையை இந்த பூமியில் வாழணுங்கிறதுக்காக தான் தேவன் 3 ஆணியில் தொங்கினாரு. இவ்வளோ கசையடிப்பட்டார். அவரே சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், 12க்கு அதிகமான லேகியனை கொண்டு இந்த ரோம பேரரசே கர்த்தர் அழிச்சிருவார் அப்படின்னு சொன்னார். ஆனால் சிங்காசனத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி பூமியில் இறங்கி வர காரணம் என்ன? நீங்கள் அடுத்தால நீங்கள் செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை இந்த பூமியில் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் அப்படியே அனுபவிக்காமல் போயிட்டாலும் நீங்கள் நரகம் போய் அடையாமல் பரலோகராஜ்யம் வந்து அடையும்படியாய் இதை விசுவாசித்து நீ அறிக்கை செஞ்சுன்னா தப்பிச்சிருவார். மாட்டோம் என்று எதிர்த்து நீ பெரிய பட்டயத்துக்கு அறையாவீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நினைவுக்கும் கூட அல்லது எண்ணங்களுக்கும் கூட நியாய தீர்ப்பு உண்டுன்னு வேதம் சொல்லுது. உங்கள் எண்ணங்களுக்கும் செய்கைகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டுன்னு வேதம் சொல்லுது. யாருமே தப்பி போவதில்லைன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் யாருமே தப்பி போவதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. நீ ஒருவராவது, ஆனால் நான் பார்த்த மட்டிலும் கிறிஸ்துவர்களை தவிர மற்ற எல்லாரும் விவேகமாக இருக்காங்க உலக சக்தியில். ஆனால் கிறிஸ்துவங்க வேதத்தில் யாருமே அநேகர் அல்லையா மூடர்களாகவும் அல்லையா காயப்படுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. தேவனுடைய பரிதபிப்பை உணராதவர்களாக இருக்கிறார்கள். அதான் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரே பேரனகுமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்காய் இவ்வளவாய் ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார்னு வேதம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு உண்டு, இந்த பூமியிலே உண்டு. உங்களுக்காக பிரயாசப்பட்ட தேவனை நீங்கள் நினைச்சா தப்பிச்சிருவீங்க, நினைக்கலன்னா மாட்டிக்கிடுவீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய படித்தவங்களாக இருக்கலாம், அல்லையா பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், பெரிய அழகுள்ளவர்களாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம். ஆனால் சிலுவை முன்பாக உங்கள் பாவம் அறிக்கை செய்யப்பட்டு நீங்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் இந்த பூமியிலே கரையத்தை கட்ட வேண்டியதாக இருக்கும், அல்லது உங்கள் பிள்ளைகள் கட்டும். இது உண்மை. நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட டெலிஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இந்த சத்தியம் எங்கே எழுதியிருக்குன்னு கேளுங்க. நான் அநேக சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி உலகத்திலே நிறுவனங்களை சொல்ல முடியும். என்னென்ன, நான் ஒரு வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை உறுதிப்படுத்தாமல் நான் பிரசங்கிப்பதே இல்லை. என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினதான் பிரசங்கிப்பேன், இல்லைன்னா பிரசங்கிக்க மாட்டேன். இல்லைன்னா அது அல்லையா நான் நடைமுறைப்படுத்தவில்லைன்னே சொல்லிடுவேன். இதான் காரியம். அதனால் நீங்கள் தப்பிக்கொள்ள ஒரே வழி சிலுவையின் வழி தான். உங்களுக்காய் பரிதபிக்கிற தேவனை, உன்னை பின்தொடர்கிற தேவனை, உங்களை மேய்க்கிற தேவனை, பாதுகாக்கிற தேவனை, உன்னை சுமக்கிற தேவனை நீ அறியாதவரை நீ பாவத்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நீ அறிந்தால் மட்டும்தான் நீங்கள் விடுதலை ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். விடுதலை ஆனவங்க மட்டும்தான் இந்த தேவன் உங்களை பின்தொடர்வதையும் உங்களுக்காய் பரிதபிக்கிறதையும் அல்லையா உங்களை பாதுகாப்பதையும் அல்லையா உணர முடியும். விடுதலை ஆகிவிடுங்கள். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எல்லாரும் முழங்கால் படியிடலாம்.